நான் இப்போ கூட சொல்றேன், விஜய் உங்க ஸ்டாண்டை சொல்லணும். கட்சி யாரும் மாற்று கட்சியில போய் கொடியை பிடிக்க சொல்லலைங்கிறத சொன்னாதான் உங்க லீடர்ஷிப். 7 நாள் ஆயாச்சு, கொடி பறக்குது, சொல்லி போட்டாங்க. சிவாஜி மாதிரி விஜய் ஏமாளியா இருந்தா நான் பொறுப்பு கிடையாது. அலர்ட் ஆகி தன்னை காப்பாற்ற வேண்டியது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தான். இப்படிதான் விஜயகாந்த் காங்கிரஸ் கூட்டணி, இப்படிதான் கமல்ஹாசன் காங்கிரஸ் கூட்டணி, இப்படிதான் தினகரன் காங்கிரஸ் கூட்டணி. தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்தா காங்கிரஸ் டெபாசிட் இழக்கும். கண்டிப்பா டெபாசிட் இழக்கும். சார் நான் அப்படி திருப்பி கேட்கறேன், எதுக்கு விஜய்ட்ட அவர் பேசணும்? பேசுனதெல்லாம் காங்கிரீட்டா எதுவும் இல்ல நான் சொல்றேன். அதனாலதான் ஒரு தரப்பு சொல்றதுக்கு மாற்று தரப்ப நான் சொல்றேன். கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துட்டு போகும். காங்கிரஸ் பத்தி ஒரு இடத்துல கொடுத்து விஜய் அதைத்தான் ஒரு சந்தேகம் வருமா? அவருக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு. அதைத்தான் சீமான் கேட்கிறாரு. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறாரு, இல்ல செட்டப்புங்கிறாங்க ஒரு பக்கம். முன்னாடியே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா, என்ன நடக்குது? அவர் கான்பிடண்டா தான் பேசுறாரு. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது. சரி, விஜய் தரப்புல இருந்து அவர்கிட்ட பேசியிருக்கலாம் தான், அது நான் மறுக்க வரல. சரி, ஆனா விஜய் அவர் வெள்ளம் கொடுத்து கொள்றாரு. வெள்ளம் கொடுத்து கொள்றாருன்னு எப்படி சொல்றீங்க? அதாவது விஜய் நிறைய ஸ்ட்ராட்டஜிகள் பிளண்டர் பண்ணியிருக்கிறார். 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும், லெட்டர் பேடா இருந்திருக்க கூடாது. இந்த அளவுக்கு கரூர்ல கூட்டம் வரும்னா விக்கிரவாண்டிய போலர் ஸ்டேஷனை உடைக்கிற மாதிரி விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு விக்கிரவாண்டிய மாற்றி இருக்கணும். இல்லை விக்கிரவாண்டியில தான் வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் இருக்கு, முடியாதுங்கிற லெவல் இருந்ததுன்னா நீங்க கொங்கு பெல்ட் சினிமா இதுக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமான இடம், அந்த இடத்துக்குள்ள போய் நீங்க பெரியார் மண்ணுதான்னு நின்று இருக்கணும். 3 தப்பு நீங்க பண்ணிட்டீங்க. 3 தப்பு பண்ணின பிறகு இப்ப எடப்பாடி எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, பாமகங்கிற ஒரு கட்சி பலமா உள்ள இடத்துல மற்ற கட்சிகளை தாண்டி அந்த ஒரு 60 தொகுதிக்குள்ள பாமக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து விஜய் ரசிகர்களை மனவழி மேலக்க செய்து எடப்பாடி கூட்டத்துக்கு வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே திமுக ஒரு கட்சி, அதிமுக ஒரு கட்சி, பாமக ஒரு கட்சி, நாம் தமிழர் அவங்க அந்த இடத்துல பெரிய சக்தி இல்லைனாலும் அவங்களும் களத்துக்குள்ள இருக்கிறாங்க. சேலத்துல தீரனும் அவன் மகனும்னு கூட்டம் போடுறாருன்னா அங்கேயும் ஏதோ அவங்க இருக்கிறாங்க ஓரளவு. இங்க 3 கட்சி பெருசா இருக்கும்போது பாமகவும் அங்க ஒரு சக்தின்னு சொல்லும்போது அந்த ஏரியாவில இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதுவும் வன்னியர் ரசிகர்கள், வெள்ளாள கொண்ட ரசிகர்களை பயன்படுத்தி ஒரு சந்திரசேகரன் ஒரு கல்யாண மண்ட உரிமையாளர், பொதுவான ஆளு தான், அவர் சில சமூக ரீதியாக சில இதுகளை பண்ணி அப்படி விஜய் ரசிகர்களை பிரெயின் வாஷ் பண்ணி எடப்பாடி கூட்டத்துக்கு கொடி அசைக்கிறதுக்கும் பேனர் போடுறதுக்கும் அதுக்குள்ள செலவெல்லாம் பண்ணி கொடுத்து பண்றாப்புல. அது அந்த பகுதியில் உள்ள விஜய் ரசிகர்களுக்கு மனநிலை என்ன இருக்கு, இவ்வளவு கட்சிகளை மீறி நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் தனிச்சுன்னு, அப்ப எடப்பாடி கூட போறது நல்லதுதானன்னு சொல்லும் போது அது ஒவ்வொரு இடமும் அப்படி பரவுது. இல்ல நான் நீங்க நினைக்க சார், அதாவது ஒரு கூட்டணி முடிவுங்கிறது தொண்டர்கள் இருக்க முடிவு இல்லைல்ல. எப்போதுமே ஒரு இடத்துக்குள்ள ஒரு கூட்டத்துக்குள்ள போய் ஒரு கொடி அசைச்சனாலேயே அது நடந்துரும் நம்ப முடியாது இல்ல. தலைவர்கள் ஏதாவது ஒண்ணு நான் டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பார்ட்டி, இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த சூட்சுமம் பலருக்கும் தெரியல, இப்ப தெரியுது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பார்ட்டிங்கிறனால அந்த கட்சிக்கு வாக்களிக்க விரும்பக்கூடியவங்களை, குறிப்பா வன்னியர்களையும் வெள்ளாள கவுண்டர்களையும், நம்ம அதிகாரம் எடப்பாடி வந்தா நமக்கு அதிகாரம்னு அதை ட்விஸ்ட் பண்ணி அந்த ரசிகர்களை தனக்கு சாதகமாட்டு எடப்பாடி அந்த பகுதியில இருந்து திருப்புறாரு. அது திருப்பினது மற்ற இடங்கள்லயும் அப்பாவி ரசிகர்கள் அவனே பேட்டி கொடுக்குறான். நாங்க விஜய் ஆளுதான், விஜய் இதுதான் சொல்லி நாங்க எடப்பாடியை பிடிக்கும்னு பேட்டி கொடுக்குறான். அப்ப விஜய் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரசிகர்களை விஜயால தனிச்சு நிற்க முடியாது. நம்ம இந்த கரூர் சம்பவத்துல நில குலைஞ்சு போனோம். 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சந்தர்ப்பவாதிகளாட்டு அரசியல் வியாபாரிகளாட்டு பதுங்கிட்டான், ஓடிட்டான். அப்போ நம்ம ஃபோல்ட்ஸை எடப்பாடி கூட கான்ட்ரிபியூட் பண்ணி நாம அதுல கொஞ்சம் சீட்டு வாங்கணுங்கிற எண்ண ஓட்டத்தை அவங்க
கட்சிக்காரங்கள் மத்தியில அரசல் புரசலா இருக்கிறத காங்கிரீட்டா முழுமையாட்ட ஆக்கக்கூடிய அரசியல் சதி திட்டத்தோட எடப்பாடி பழனிசாமி வேலை பண்றாரு. அப்போ இதுல கொடிய காமிக்கிறது சதி திட்டம்ங்கிறீங்க. விஜய் சொல்லி காட்டுனா அது நேர்மை. விஜய் சொல்லலையே. இப்போ விஜய்க்கோட பலகீனத்தை விஜய் அதை மறுக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமையில இருக்கிறத தனக்கு சாதகமா எடுத்துக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நான் இப்ப கூட சொல்றேன், விஜய் உங்க ஸ்டாண்ட சொல்லணும். கட்சி யாரும் மாற்று கட்சியில போய் கொடிய பிடிக்க சொல்லலைங்கிறத சொன்னாதான் உங்க லீடர்ஷிப். 7 நாள் ஆயாச்சு. அப்போ உங்க ரசிகன்லே தென் மாவட்டத்துல இருக்கிறவன் 10.5 எடப்பாடி எதுக்குறவன் அவன் 10 தோழி பழனிசாமி பின்னாடி போறதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னு அவன் பதிவு போடுறான். இதை ஏத்துக்க முடியாத தலித் சமூக சகோதரர்கள் விஜய்க்கு எதிராட்டே பதிவு போடுறாங்க. அப்ப விஜய் இதுல முடிவெடுக்கணும். நான் இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அண்ணன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் காமராஜ் இறந்த பிறகு ஒரு பெரிய தலைவரா வருவாருன்னு அவர் ரசிகரெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அப்ப கட்சி 2ஆ வருது. மூப்பனார் அவர் ஒரு பெரிய தலைவர். 40,000 பேர் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கா ஜெயிலுக்குள்ள சிறை நிரப்பும் போராட்டம் போகும்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் மாவட்ட தலைவரா 10,000 பேரை சிறைக்கு அனுப்பினவர். அப்போ அவர் காங்கிரஸ்ல போறதுக்கு ஒரு திட்டம் போடுறாரு. மூப்புடைய ராஜா பெரும்பயணம் செல்ல பிள்ளையை துணை கொண்டார். மூப்புடைய ராஜார்னா மூப்பனார், சேலம் உடையார், ராஜானா ராஜாராம் நாயுடு, மூப்புடைய ராஜா நெடும்பயணம் நெடுமாறண்ணன், நெடும்பயணம் செல்ல பாண்டியன் ஐயா, சபாநாயகர் நிலைக்காரர், செல்ல பிள்ளையை துணை கொண்டார் அண்ணாச்சி மாதேம்பிள் அண்ணாச்சி. இவ்வளவு பேரும் இங்க காங்கிரஸ் போறாருங்கிறத அதை எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை குமரியார் தான் நடத்துறாரு பாராவுக்கு ஆதரவாட்டு. அப்போ நார்வேல வரும்போது நான் ஸ்கூல் பையன், அவர்கிட்ட போய் அண்ணன் சிவாஜி என்ன பண்றாரு, நம்ம கூட தாண்டே இருக்கிறாரு சிவாஜி, அவர் எங்க போயிருவார், நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு சொன்னாப்ல. ஆனா சிவாஜி முடிவே அறிவிக்கல. அப்ப நம்ம போன்றவர்கள்லாம் எமர்ஜென்சி எதிர்ப்புல நம்ம கூட தான் சிவாஜி இருப்பாருன்னு சொல்லி நம்ம எமர்ஜென்சி எதிர்ப்புங்கிற முடிவை நம்ம எடுக்கிறோம். அப்போ அவர் ரசிகர்களே எமர்ஜென்சி எதிர்ப்புன்னும் எமர்ஜென்சி ஆதரவுன்னு முடிவு எடுத்துடுறாங்க. அப்புறம் சிவாஜி வரும்போது சிவாஜி கூட யாரும் இல்லை. சிவாஜி ரசிகர்களே அவரு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு முடிவு சொல்றேன்னு சொல்லக்குள்ள இவன் முடிவு எடுத்துட்டான். அப்போ ஓட்டு போட ஒவ்வொருத்தனுக்கும் அரசியல் உண்டு. அவன் ரசிகனா இருந்தாலும் எவனா இருந்தாலும். அப்ப எமர்ஜென்சி எதிர்த்து நிக்கணும்னு வேகமா நின்ன சிவாஜி ரசிகர்கள்லாம் எமர்ஜென்சி எதிர்ப்புன்னு பாராகுமரி ஆனந்தன்னு நின்றுட்டான். இவர் காங்கிரஸுக்கு போகும்போது அவரே வெறுத்துட்டு ரசிகர் மன்றத்தெல்லாம் திருப்பூர் குமரம் மன்றம், வஉசி மன்றம், இப்படின்னு தேசிய தலைவர்கள் பேர்ல பாரதியார் மன்றம் மன்றத்து பேரை மாற்றக்கூடிய அளவுக்கு போயிட்டு, அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் விஜய் இப்போ இந்த மாதிரிப்பட்ட 7 நாள் ஆகுது. இதை கிளியர் பண்ணணும். நாங்க அந்த மாவட்ட நிர்வாகிகள் சொல்றதை தாண்டி தலைமையில இருந்து பதில் இதுக்கு சரியான பதில் வரணும். தலைமையில இருந்து பதில் வராதது வரை அவன் விளம்பரத்துக்காக கூட போவான். இன்னும் இப்படி போறது கூடும். இன்னைக்கு தன்னெழுச்சியா வராங்க அப்படின்னு செல்லூர் ராஜு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அவன் மெம்பர்ஷிப் கார்டை காட்டுறான், நாங்க ஒண்ணும் பண்ணல, அவனா வராங்கிறான். அப்ப இந்த அதிமுக காரங்க அதிமுக கூடயே குடிக்க மாட்டாங்க, தாவக கொடி எல்லாம் பிடிக்க மாட்டாங்கன்னு அவரு சொல்றாரு. புரியுது. அப்போ அவன் தான் வாரான், அந்த பப்ளிசிட்டிக்காக வாராங்கிறது அவர் சொல்றாரு. எனிவே இது போறது தாவேக்கா தனித்து போட்டியிடுறதுக்கு ஒரு பலமற்ற சக்திங்கிற இதை காட்டிடும். உண்மையிலே உங்களுக்கு தனித்து போட்டியிடுறதுக்கு பலம் இல்லாம இருந்தாலும் கூட கையை பொத்தி வச்சுக்கிட்டு நீங்க தனிச்சு போட்டியிடுவீங்கன்னு சொன்னாதான் எடப்பாடி பயப்படுவாரு. அப்பதான் சீட்டு தருவாரு. அவர் கில்லாடி. அவர் அவரு பாஜக கிட்ட ஏங்க நீங்க உங்களோட அதிக சீட்டு கொடுத்தா வன்னியர் ஓட்டே வராது, பாமக ஓட்டே வராதுங்க, அதனால நீங்க பாமகவோட குறைஞ்ச சீட்டு தான் வாங்கணும்னு காலி பண்ணவரு. தமிழிசை அம்மையார்கிட்ட கூட்டணி வேண்டாங்க, நீங்களும் தனிச்சு நின்னுங்க, நாங்களும் தனிச்சு நின்னுறோம்னு பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிக்காரு. கூட்டணி வேண்டானதும் அம்மையார் கூட்டணி இல்லாம போயிருமோன்னு தரத கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. 5 சீட்டு தான் கொடுத்தாரு, தென்சென்னையும் கொடுக்கல. அப்ப எப்படிப்பட்ட ஆளு அவரு? அப்ப விஜய் தனிச்சு நின்னா தனக்கு பாதிக்கும். விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் வரும்போது ரெட்டலை ஓட்டு பாதிச்சு, கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சினி வரும்போது ரெட்டலை ஓட்டு பாதிச்சு. சோ சீமானால கூட 7% ரெட்டலை ஓட்டு தான் பாதிச்சிருக்கு. ஸோ விஜயும் வந்தா கண்டிப்பா பலகீனமாகக்கூடிய நம்மளை பலகீனப்படுத்துவாரு. பெரிய அளவுல நமக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற திரைக்கலைஞர்களுக்கு தலைமையில இருந்த கட்சியில ஒரு திரைக்கலைஞர் வரும்போது பாதிப்பு ஏற்படும் உணர்ந்து அதை முறியடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு வேலையும் அவர் பண்றாருன்னு சொல்லி அதான் நீங்க சதி திட்டம் முன்னாடி சொன்னீங்க. சதி திட்டம் தான், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. விஜய் சிவாஜி மாதிரி ஏமாளியா இருந்தாருன்னா நான் பொறுப்பு கிடையாது. சிவாஜி மாதிரி விஜய் ஏமாளியா இருந்தா நான் பொறுப்பு கிடையாது. அலர்ட் ஆகி தன்னை காப்பாற்ற வேண்டியது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தான். டிடிவி தினகரன் திருவண்ணாமலை பேசும்போது இதே விஷயத்த சொல்றாரு. அதாவது
எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்குறதுக்காக வந்து டிவிகே வந்து தொடங்கினாரு விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு. விஜய தலைமை ஏத்து போற அளவிற்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இப்படி நிலைமை வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் கோல் அடிக்கிற மாதிரி தெரியும். அவருக்கு கிண்டல் பண்றாரு. எடப்பாடி முதல்வருங்கிறத அவர் ஏத்துக்க மாட்டாரு. சோ அந்த வகையில அது கிண்டல் பண்றாரு. பட் யதார்த்த சூழ்நிலை அதிமுக கொடியை பிடிச்சிட்டு விஜய் கூட்டத்துக்கு போகல. விஜய் கட்சி கொடியை பிடிச்சிட்டு அதிமுக கூட்டணிக்கு தான் போறாங்க. அது இன்னைக்கும் மேலும் எடப்பாடி வந்து அதிமுக பாஜக கூட்டணிங்கிறத தான் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. 24 மக்களவைத் தேர்தல் எடப்பாடி சொன்னதுக்கும் நிலைப்பாட்டுல இருந்து மாறி இருக்கிறாரு. அப்போ 11.4% வாக்கெடுத்து என்டிஏவை 18% வாக்கெடுத்த அண்ணாமலை 8% சீமானம் முன்னிறுத்தினார்னா ஒரு 60% இடத்துக்குள்ள 3வது பேருங்கிற அச்சத்துல பாஜக பிடிச்சிருக்கிறாரு. ப்ரூவ்டு பாஜகவை பிடிச்சிருக்கிறாரு. அதை இன்னைக்கும் உறுதிப்படுத்துறாரு. டிடிவி என்ன சொல்றாரு? 15 கீழே போயிருங்கிறாரு இன்னைக்கு பேட்டியில அதிமுக. அதுக்காக தான் நானும் உழைக்கிறோம், டிடிவியும் உழைக்கிறோம். பட் நாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி உழைக்கல. டிடிவி அரசியல் களத்துல இருக்கனால அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அடிக்கிறாரு. நாம எடப்பாடிக்க திறமைகள் ராஜதந்திரம் எல்லாத்தையுமே மதிச்சு பிடிக்காட்டா கூட அவருடைய கணக்க போடுறீங்க. நம்ம அதுல ஏமாந்துடக்கூடாது. அவரு திறமையானவருங்கிறதுல நம்ம ஏமாந்தோம்னா நம்ம ஏமாந்துருவோம். அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. எடப்பாடியை பற்றி நான் சொன்னது எதுவுமே தப்பும் ஆகலையே. நானே மக்களவை தேர்தலில் ஒன்றும் ஜெயிக்க மாட்டாருன்னு 15% நிறுத்தங்கிறதா 20 வந்துட்டாரு. அப்ப ஏதோ ஒண்ணு 10.5 கொடுத்தாருன்னு வன்னியர்களும் பிரேமலதா அம்மையார் கூட்டணியால விஜயகாந்த் சிம்பதிசரும் சேர்ந்து அவரை 20 கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்பவும் விஜயால வரக்கூடிய பாதிப்பை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி விஜய்க்கே ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மன வலிமை இழக்க செய்து நம்ம தனிச்சு நிற்க முடியாது. நின்னா நம்ம வேட்பாளரே எடப்பாடி விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாரு, நம்ம ஆட்களை ஜாதி அடிப்படையில் பிரிச்சுட்டு போயிடுவாருன்னு ஒரு அச்ச உணர்வை விஜய்க்கு வதிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள நம்ம வேண்டுகோளும் விஜய் இன்னும் இத வளர விடக்கூடாது. உங்க லீடர்ஷிப் உங்க தலைமை நிற்கணும்னா இந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதான் விஜய்க்கு நம்மளோட வேண்டுகோள். இதுல பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த காங்கிரஸ் டிவிகே அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த பாதிப்புமே இல்லை. எந்த நேரமும் அந்த கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த நேரம் அப்படிங்கிறது தேர்தல் கிட்ட நெருங்கி வரும்போது அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சில ஜமிக்கைகள் இப்பவே தெரியுது. காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறதை வச்சு கூட புரிஞ்சுக்க முடியுதுங்கிற ஒரு பார்வை இருக்கு. இப்படிதான் விஜயகாந்த் காங்கிரஸ் கூட்டணி, இப்படிதான் கமல்ஹாசன் காங்கிரஸ் கூட்டணி, இப்படிதான் தினகரன் காங்கிரஸ் கூட்டணி எல்லாமே இப்படிதான் வரும். இப்படிதான் ஷர்மிளா காங்கிரஸ் கூட்டணி எல்லாமே இப்படிதான் வரும். கடைசியா வேணா அதிகபட்சம் புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர் ஆகிறீங்களா, எங்களுக்கு ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட், அந்த இதை விட்டுக்கிட்டு நாங்க வர முடியாது. இந்தியா கூட்டணியே இந்தியாவில் பனாலாகி போகும். இப்பவே நாங்க மோடி விழுந்துருவாரு, நாங்க உட்காரலான்னு நினைக்கிறோம். அதில் ஸ்டாலினுக்கு 22 தான் எங்களுக்கு முக்கியம். எல்லா வகையிலும் ஸ்டாலின் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க ஸ்டாலினுக்கு எதிராட்டு நீங்க என்டிஏக்கு போயிடாதீங்க, இந்தியா கூட்டணிக்கு வாங்க, ராஜ்சபா புதுச்சேரி சிஎம் இந்த மாதிரிப்பட்ட ஆஃபர் தாரன்னு சொல்லுவாங்க. மேல கூப்பிடும் போது ஆரம்பத்துல சொல்லும் போது பெருசா இருக்கும், உள்ள கமிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கால் எடுக்க முடியாது. அப்போ ராஜ்சபா மிஞ்சி போனா ஒரு புதுச்சேரி, இந்த மாதிரிதான் அரசியல்வாதி டீல் பண்ணுவான். இப்படித்தான் தினகரனை டீல் பண்ணாங்க, விஜயகாந்த் டீல் பண்ணாங்க, சர்மிளாவை டீல் பண்றாங்க, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயையும் இந்த மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. இதுலயும் விஜய் அலர்ட்டா இல்லைன்னா ஏமாறத்தான் வேணும். நீங்க சொல்றது சார் அவர் கவனமா இருக்குன்னு சொல்றீங்க. பட் அதுக்கான சில மூவ்மெண்ட் நடக்கிற மாதிரி காங்கிரஸ் தமிழ்நாட்டு தலைவர்கள் கூட இந்த கரூர் சம்பவத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தாவேக்கு எதிராக பதிவு பண்ண மாதிரி தெரியல. திமுக வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் தலைவர் இந்த வழக்கு விஷயமா கூட பேசும்போது கூட தனி நீதிபதியுடைய திரு கே எஸ் அழகிரி வந்து ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க மீண்டும் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமைக்கு காங்கிரஸ் வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஒரு தேசிய கட்சி அது இனத்தை அழிச்சு அந்த கட்சி அழிஞ்சு போறது நல்லது. சூப்பரான ஒரு முடிவு. தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்தா காங்கிரஸ் டெபாசிட் இழக்குறீங்க? கண்டிப்பா டெபாசிட் இழக்கும். கூட யாரும் சேர்ந்தாலும் கூட டெபாசிட் இழக்கும். கண்டிப்பா தாவேக்கே பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் டெபாசிட் இழக்கும். காங்கிரஸ் இழந்துரும். விஜய்க்கு லாபமா போயிடும். ஆனா காங்கிரஸ் இல்லைங்களா? எப்படி சொல்லுவாங்க? விஜய் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. ஓட்டு நிரூபிச்சாதானே ஓட்டு. நிரூபிக்காத ஓட்டை எப்படி ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணுவார்? சரி, அப்புறம் என்ன காங்கிரஸ் என்னதான் அப்போ கணக்கு போடுறாங்க? அப்போ வந்து ஒரு பார்கெனிங்காக ஸ்டாலின் இது பண்ணலாம். ராகுல் காந்தி பேசினதே ஸ்டாலின் சொல்லிட்டு தான் பேசினதா சொல்றாங்க. அது அவர்கிட்ட சொல்லிட்டு பேசணுங்கிற அப்படிதானே சொல்றாரு. இல்ல அப்படி சொல்றாருங்கிறது இங்க உள்ள தலைவர் சொல்றாரு. அப்படி ஒரு தேசிய அளவுல ஒரு கட்சி வந்து ஒரு இவர்கிட்ட சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி பேசணுங்கிற ஒரு தேவை இல்ல. எம்ஜிஆர் பேச அப்படியே நம்ம நம்பணுமான்னு கேட்க நான் நம்புங்க. எம்ஜிஆர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பேசினாங்க மதுரையில. இந்திரா காந்தி பேசி முடிச்ச மாதிரி தான் எம்ஜிஆர் மதுரையில பேசினாரு.
டெபாசிட் இழந்தவங்களுக்கு ஸ்டாலின்டால தான் 10 எம்பி கிடைக்குது. ராகுலுக்கு அதுதான் முக்கியம் சொல்லியிருக்கலாம் அவரு. ராகுல் ஸ்டாலின் கூட்டணி இல்லைன்னா விஜய் வசந்தத்துறை யாரு டெபாசிட்? சார் நான் அப்படி திருப்பி கேட்கறேன், எதுக்கு விஜய்ட்ட அவர் பேசணும்? பேசுனதெல்லாம் காங்கிரீட்டா எதுவும் இல்ல. இல்ல நான் சொல்றேன், அதனாலதான் ஒரு தரப்பு சொல்றதுக்கு மாற்று தரப்ப நான் சொல்றேன். கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துட்டு போகும். பேசுனதாட்டு ஸ்டாலின் பேசுனதை ஸ்டாலின் சொல்றாரு. இல்ல சார், நம்ம கணிப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் அவருடைய பொதுக்கூட்ட பேச்சாகட்டும், மாநாடு பேச்சாகட்டும், மக்கள் சந்திப்பு பேச்சாகட்டும், இந்த பேச்சுகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு தான் ஒரு 80%. அதுக்கு அடுத்து ஒரு 10% பிஜேபி எதிர்ப்பு. அதுக்கப்புறம் மத்த செயல்பாட்டுல காங்கிரஸ் பத்தி ஒரு இடத்துல கூட விஜய் எங்க ஒரு சந்தேகம் வருமா? அவருக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு. அதத்தான் சீமான் கேட்கிறார். இனத்தை கொண்ட காங்கிரஸ் கிட்ட நீ ஏன் விலை போகிற? நீ கோலை என்ன மாதிரி வீரனா நின்னு திமுகவும் காங்கிரஸும், திமுகவும் அண்ணா திமுகவும், காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள். காவிரிய தமிழர் உரிமையை கெடுத்தது காங்கிரஸ் தான். கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது காங்கிரஸ் தான். முல்லை பெரியாறுல கேரளாவுக்காக தான் காங்கிரஸ் நின்று அப்படின்னு சீமான் இதுல அடிச்சு நிற்கிறாரு. கமலஹாசன் அடிச்சு யாருன மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு சந்தர்ப்பவாத வியாபார அரசியல் பண்ண விஜய் முயற்சி பண்ணா விஜயும் சீமான் தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் கேட்கறது சார், நீங்க என்ன நடக்கும்ங்கிறத நீங்க இப்படி இருக்கும், இப்படி நடக்கும், என்னுடைய கணிப்பு இப்படி இருக்குங்கிறது. பட் அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் உள்ள நடந்துட்டு இருக்காங்கிறத நான் கிளாரிட்டிக்காக தான் நான் கேட்கிறேன். இல்ல லாபம் இல்ல, விஜய் கூட போறதுல லாபம் இல்ல. திமுக அணி வெற்றி தொடர்ந்து வர தொடரும். விஜய் வேணா 10 சீட்டு கூடுதலா காங்கிரஸுக்கு தரோம் வாங்க, என்டிஏக்கு போயிறாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதை தாண்டி ஒன்னும் இல்ல இல்ல இல்ல. என்ன லாபம் இருக்கு? இங்க 4 பேர் எம்எல்ஏ வர்றதுக்கா சோனியா குடும்பம் இருக்கு. எம்பி டெல்லியை பிடிக்கிறதுக்கு இருக்கு சோனியா குடும்பம். இந்திரா காந்தி 9 எம்பியை வாங்கிட்டு எம்எல்ஏ வாங்கலையே 71ல. சாரி, ரெண்டுமே ஆதாரத்தோட தான் சொல்றேன். 71ல எம்எல்ஏ வேண்டான்னு எம்பி வாங்கிட்டு தான் போனாங்க. 77ல எம்ஜிஆர் ஃபைனலா பேச விட்டுட்டு தான் மதுரையில போனாங்க. அப்போ ஸ்டாலின் கேட்டு தான் இவங்க செய்வாங்க. அந்த குடும்பத்துக்கு டெல்லியை பிடிக்கிறதா முக்கியம். இங்க 4 பேர் எம்எல்ஏ வர்றதில்ல. விஜய் கூட போனா கேரண்டி இல்ல. அது கேரண்டியே இல்ல, அது தனி. ஸ்டாலின் போனா உறுதியான கேரண்டி, ஷுவர் ஷாட். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு ஒண்ணுமில்லாத. இல்ல நான் அப்ப நீங்க சொல்ல வச்சு எப்படி எடுத்துக்கலாம், இவர் தான் ஒரு ஆப்ஷனா வச்சுட்டு இருக்காரு. விஜய் தான் தன்னுடைய ஆப்ஷன்ல இருக்கிறது. காங்கிரஸ் அந்த மாதிரி நினைக்கல, அதுக்கான வழி. விஜயை காட்டி 4 சீட்டு ஸ்டாலின் அதிகம் கிடைச்சா வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை யாரும். அதுக்காக காங்கிரஸ் பாக்குறாங்க இருக்கலாம். அது நம்ம ஏன் இல்லைன்னு சொல்லணும்? விஜய் தான் ஓப்பனா ராகுல் காந்தி சைடு சிலதை கமிட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க சாதாரண ஒரு போராட்டத்தை மாணவர் அணி போராட்டம் நடத்தினாலும், ராஜீவ் காந்தி நடத்தினாலும் கனிமொழி கலந்துக்கிட்டாங்க. அங்க ராகுல் காந்தியை கலந்துக்கிறாரு. அது அவங்களுக்கான முக்கியத்துவம்ங்கிறது அவங்க அதுல 22 எம்பிக்கான முக்கியத்துவம் மோடியும் கொடுக்குறாரு, சோனியா ராகுலும் கொடுக்குறாங்க. 2 தடவை தமிழ்நாட்டுல 40 எம்பியை சேர்த்து கொடுத்த முக்கியத்துவத்தையும் ராகுல் காந்தி கொடுக்குறாரு. சார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சார், இன்னும் தேஜஸ்வி யாதவே சிஎம்மா சொல்லலையே. அவங்க சீட் ஷேரிங் முடிஞ்சதும் சொல்லுவாங்க. அது தோத்த இடத்திலே. இது ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு டெபாசிட் இழந்து வெறும் 4% ஓட்டு உள்ள காங்கிரஸுக்கு 10 எம்பி 40 எம்பின்னு இருக்கக்கூடிய இடத்துல எப்படி விடுவாங்க? அப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ன ஓட்டம் இல்லங்க போது திரு உதயநிதி ஸ்டாலின் இடத்துல ஒரு கூட்டத்தில் பேசும்போது கை எங்கிட்ட தான் இருக்குங்கிறாரு. கை நம்ம விட்டு போகாது, கை நம்ம நழுவு போகாதுன்னு சொல்றாருன்னா ஏதோ ஒரு நடக்குன்னு தானே நமக்கு. நம்ம கூட தான் இருக்கிறோம், அவரை கொண்டு வர பாக்குறங்கிற மாதிரி ராகுல் காந்தி ஏதாவது சொல்லியிருப்பாரு. கவலைப்படாதீங்க, அதை பத்தி ஒன்றும் நடக்காது, நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. விஜயகாந்த் நம்ம பக்கம் கொண்டு வர முயற்சி பண்ண மாதிரி இவரை நம்ம பக்கம் கொண்டு வர முயற்சி பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர் தலைமையில போகும்போது சோனியா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 20 சீட்டு வாங்குறோம், உங்களுக்கு 9 சீட்டு தாரோம், நாங்க 11 நிற்கிறோம்னு சொன்னாப்புல. அப்புறம் அவங்க 16 சீட்டு நின்னாங்க. விஜயகாந்த் தனிச்சு நின்று 10 சீட்டு ஜெயித்தாரு. ஸோ இப்போ இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த கால்குலேஷன்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுதோம். ஏன்னா அவர் கொஞ்சம் வீக் பொசிஷனுக்கு வந்துட்டாரு விஜய். அப்படிங்கும் போது அவருக்கு வலுக்கட்டாயமா அவர் ஒரு ஏதாவது ஒரு கூட்டணி நோக்கி அவர் தள்ளப்படுறாருன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். சந்தர்ப்பவாத வியாபார கூட்டணி அரசியலுக்கு கமலஹாசன் தினகர மாதிரி விஜய் நிற்கிறதுனால அங்க கூட்டணி இங்க கூட்டணிங்கிற வதந்தி வந்துட்டு தான் இருக்கும். சீமான் அவங்க 2 பேரும் சந்தர்ப்பத்தினால கூட்டணி போனவங்க. கண்டிப்பா சீமான் இன்னைக்கு சீமான் மாதிரி இல்ல, தினகரனோ 214 தனிச்சு பொண்ணு இன்னைக்கு எவ்வளவு கம்பீரமா அடிக்கிறாரு. சுத்த வீரனா மக்களை நம்பி நிற்கிறேன்னு அடிக்கிறாரு. இது அடிக்காம வரும்போதே அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு ஒரு வியாபார அரசியலை விஜய் முன்னெடுக்கும் போது இந்த மாதிரிப்பட்ட வதந்திகள் வரும்.
மேலும் அவரே பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு வதந்திகளை பரப்பும் போது இது வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துக்குள்ள விஜயை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சதியை எடப்பாடி செய்யறாரு. அதை முறியடிக்க வேண்டியது விஜய்க்கு கடமை. ஸோ அந்த சதிங்கிறது வந்து நீங்க ஒட்டுமொத்தமா என்னன்னா ஒவ்வொரு முறை நீங்க தொடக்கத்துல இருந்து சொல்லும்போது இந்த பழியை பூரா மொத்தமா தூக்கி எடப்பாடி மேல போடுற மாதிரி தெரியுது. அவர் தான் இதெல்லாம் முழு காரணம், அவர் தான் எல்லாம் இந்த அரசியல் பூரா திசை திருப்புற மாதிரி சொல்றேன். விஜய்க்கு எந்த விதமான ஒரு ஒரு பொறுப்பு இருக்கிற மாதிரி நீங்க அவரை இது பண்ணவே மாட்டேங்கிறீங்க. விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை பல முந்தைய பேட்டிகளை வச்சு நீங்க இப்போ வந்து எடப்பாடி மேல எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி தெரியுது பழியை. இல்ல நான் அந்த இடம் வந்து இந்த இஷ்யூல சொல்றீங்க. இந்த இஷ்யூல வந்து சகாதேவ மாதிரி 39 நின்னாதான் மரியாதை அண்ணன், பலம் நிரூபிக்காதவனு கடைசி நேரத்துல மரியாதை கிடைக்காதுன்னு சொன்ன விஜய்கிட்ட. நீங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி விக்ரவாணி ஈரோடு கிழக்குல நின்று இருக்கணும்னு சொன்னேன். எல்லாமே நல்லதுதான் நான் சொன்னேன். சகாதேவ மாதிரி தான் சொல்றேன். இதுல நீங்க எடப்பாடி கிட்ட ஏமாறுறீங்க. இதை நீங்க சரி கட்டலைன்னா உங்களுக்கு பாதிப்பு. உங்களை மன வலிமையற்றவராட்டு, தனிச்சு போட்டியிட முடியாதவராட்டு உங்களை வந்து காலி பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. இது தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆச்சுன்னா உங்க கேடர்ஸை வந்து நாளைக்கு தனிச்சு போட்டிட்டாலும் பாதி பேர் உங்க வேட்பாளர்களே எடப்பாடி கிட்ட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஸோ இதுல அலர்ட்டா இருங்கிறது தான் சொல்றேன். ஒருவேளையில அப்படி வாய்ப்பு இல்லை. நீங்க பேசியிருக்கலாம், எடப்பாடியும் விஜயும் பேசியிருந்தாலும் கூட இந்த மாதிரி செயல்படுத்துறது வந்து நிலைகுலைஞ்சு போயிருக்கூடிய தாவேக்காவை மேலும் நிலைகுலைய செய்து தனக்கு தாவேக்காவால பாதிப்பு வராத ஒரு அரசியலை எடப்பாடி பழனிசாமி திறம்பட செய்கிறாரு. விஜய் தரப்பு அலர்ட்டா இல்லை, கன்ஃபியூஷனா இருக்கிறாங்க. லீடர்ஷிப் முடிவெடுத்து இதை ஓப்பனா தமிழக லெவல்ல இதை அறிவிக்கிறதுக்கு அவங்க பலகீனம், அறிவிக்க முடியாத பலகீனத்தோட இருக்கிறாங்க. பலமா துணிச்சலா இதை அறிவிக்கணும். இவ்வளவு நாள் விட்டதே தவறு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கை பொறுத்தளவு உச்சநீதிமன்றத்தில் இது சம்மந்தமான தாவேக்கு சம்மந்தமான வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த விவாதத்தை பார்க்கும்போது சில பாயிண்ட்டுகளை கூர்ந்து கவனிச்சோம்னா எல்லாமே வந்து தாவேக்கா கொஞ்சம் சப்போர்ட் மாதிரி தெரியுது. இது ஒண்ணுமே ஆக போறதில்லை. இது இந்த வழக்கெல்லாம் ஒன்றும் ஆக போறதில்லை. இதை பேஸ் பண்ணி ஓட்டிங் பேட்டர்னும் வரப்போறதில்லை. சரி, எதை பேஸ் பண்ணி ஓட்டிங் பேட்டர்ன் வரப்போகுதுன்னா வன்னியர் ரசிகரும் வெள்ளாளக்கொண்ட ரசிகனும் எடப்பாடிக்கு ஆண்களும் பெண்களும் போய் கொடியை பிடிக்கிறாங்க. பறையர்களும் பறையர்களும் செங்குந்தரும் மற்ற உடையார் அகமுடையார் போன்றவர்களும் இதுக்கா நம்ம கட்சி ஆரம்பிச்சோன்னு கொதிக்கிறாங்க. நாயுடு ரெட்டி போன்றவர்களும். இதுதான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இது கள்ளக்குறிச்சி சாராய சாவு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு நான் சொன்னது சரியானது மாதிரி, ஆம்ஸ்டாங் மர்டர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொன்னது சரியான மாதிரி, இதுவும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னா அந்த பாதிப்பு கூட தாவேக்காவுக்கு கூட ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா விஜய் மேல எந்த தப்பும் இல்லை, தாவேக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. திமுக இதை வந்து பெரிய அளவுல பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினா கூட திமுக லாபமா அமையாதுங்கிறீங்க. திமுக இதை ஒன்றும் பெரிய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. எப்படி பிரியங்கா காந்தியை மோடி ட்ரீட் பண்ணாரோ, எப்படி மகாமாரின்னு சொல்லி சிம்பிளா ட்ரீட் பண்ணாரோ, நீச் மோடின்லாம் சொல்லி இந்திரா காந்தி வர்சஸ் மோடி, பிரியங்கா காந்தி தான் இந்திரா காந்தி இடத்துலங்கிற மாதிரி பெரிய ஒரு சீனை போட்டுக்கிட்டு பிரியங்கா காந்தி போகும்போது இந்திய கலாச்சாரத்தில் குடும்ப அமைப்பில் தாய்க்கு மகள் உதவுவது இயல்பான ஒன்று தான். தன் தாய்க்கு பிரியங்கா காந்தி உதவ வந்திருக்கிறாங்க, பிரியங்கா காந்தி எனக்கு மகாமாரி தான்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு. இந்த அம்மையார் உடனே நான் ராஜீவ் காந்தியின் மகளாக்கும். அப்ப உங்க தாத்தா பாட்டி பூட்டா எல்லாத்தையும் தாண்டி போயிட்டாரு. நீச்சுன்னு சொன்ன அந்த நீச்சு தான் அன்னைக்கு உங்க உயர்ந்த குடும்பம், பூணூல் அழிஞ்ச குடும்பத்தோட எல்லாம் தாண்டி பெருசா நிற்குது. காலம் அந்த பதில கொடுத்துட்டு, அது வேற விஷயம். இங்க விஜய் வந்து மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், அங்கிள் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாலும், தம்பி உனக்கும் என் பையனுக்கும் ஏதாவது விரோதம் இருக்கலாம், நீனும் பலம் நிரூபிக்காதவன், உனக்கு நிறைய ரசிகர் பலம் இருக்கு, உன்னை ஏதாவது பண்ணி ரசிகர் பலம் என்கிட்ட கட்டமைப்பு இருக்கு, ரசிகர் பலம் இருக்கு, என்கிட்ட கூட்டணி இருக்கு, நீ ஏதாவது பண்ணி உன் ரசிகர் பலம் வந்து எடப்பாடிக்கு ஆதரவா போயிடக்கூடாது. நீ எடப்பாடி கூட போய் சேர்ந்தா அவன் ரசிகர்கள் வந்து எடப்பாடியோட சேரதுக்கு போதுமான காரணம் இல்லைன்னு ஃபீல் பண்ணானா எனக்கே ஓட்டு போடுவான். அப்போ உன்னை ஏதாவது நான் பண்ணி உனக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து, ஐயோ எங்க அப்பா தப்பா விஜயகாந்துக்கு மண்டபத்தை இடிச்சு அவரு ஜெயலலிதா கூட கூட்டணி போய் போனது மாதிரி உனக்கு எந்த தொல்லையும் நான் தரமாட்டேன். நீ என்ன வேணாலும் கத்திக்கோ, எனக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி தான். பாஜக மையம் வச்சு நான் எடப்பாடி பழனிசாமி அடிப்பேன். நீ தனிச்சு நின்றுட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ திமுகவே வந்து திமுக வர்சஸ் தாவேக அப்படிங்கிற மாதிரி போறத விரும்பல. திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது அது பொய்ன்னு நினைக்கிறாங்க. அப்படி போய் அவர் எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டாருன்னா அப்படி உருவாகிறதே வந்து ஒரு பொய்யான ஒரு அந்த பொய்யான தோற்றத்தை கடைசி அவர் எடப்பாடி பின்னாடி போயிட்டாருன்னா
அந்த பொய்யான தோட்டத்துல ஆளாகிட்டு எடப்பாடி கூட போயிட்டாருன்னா அதிமுக விஜயகாந்த் ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணி மாதிரி ஆகி போகும். அது ப்ரூவ்டு, இது அன்ப்ரூவ்டு. ஆகி போய் அது மாதிரி ஆட்சி இழக்கக்கூடிய நிலை வந்துடும். அது அன்ப்ரூவ்டு, இது அன்ப்ரூவ்டு. அப்போ உங்கள்கிட்ட ஓட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜி எப்படி ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலையோ அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மூப்பனார் எழுத்து சிவாஜி போகும்போது ஒரு வார்த்தை சிவாஜியை மூப்பனார் குறை சொல்லலையே. உலகத்திலே சிறந்த நடிகர், அவருக்கு ஏதோ பலம் இருக்குன்னு நினைக்கிறாரு, அது இல்லைன்னு தேர்தல் முடிவு பண்ணோம், அதோட விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ அதே மாதிரி விஜய் தனிச்சு போட்டிடுவாருன்னா ஸ்டாலினுக்கு லாபம். விஜய் என்ன செய்வாருன்னு விஜய்க்கே தெரியாது. விஜய் என்ன செய்வாருன்னு விஜய்க்கே தெரியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. நான் இது விளையாட்டுக்கு சொல்லல. வைகோ 2006 வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு லெவல்ல கலைஞர்கிட்ட போய் சீட்டு கேட்டாரு, கொஞ்சம் குறைச்சிக்கப்பா 23 தாரன்னு சொன்னாரு. கடைசியா அவரு அதிமுக 35 வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த ஸ்டாலின் கலைஞரை போய் பார்க்கும் போது அதிமுக 35 வாங்கினெல்லாம் அவர் போகல. கலைஞர் வந்து வைகோவையும் திருமாவளவனையும் வச்சுட்டு ராமதாஸை கலத்தி விட்டுட்டு இருந்தாரு. வைகோ போனதும் பதறிட்டு ராமதாஸுக்கு சீட்டு கொடுத்து வச்சுக்கிட்டாரு. சோ இந்த முடிவுங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கறதா அமையும். விஜயே அதை முடிவு பண்ண முடியாது. அப்படி முடிவு பண்ணும்போது விஜய் தனிச்சு நின்னா ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் லாபம், எடப்பாடிக்கு நஷ்டம். விஜய் எடப்பாடி கூட போனா அதுல நஷ்டம் வராத அளவுக்கு விஜய்க்கு எந்த தொல்லையும் கொடுக்காம விஜய் ரசிகர்களே பாரியா எம்ஜிஆர் மாதிரி செயல்படுறாரு, உங்க அப்பா கலைஞர்கிட்ட உள்ள பழிவாங்க நடவடிக்கை எல்லாம் இவர்கிட்ட இல்ல, இவருக்கே போட்டுட்டு போவோம், தலைவர் பலன் நிரூபிக்காம சிவாஜி மாதிரி தன்னை சிஎம்மா சொல்லாம எடப்பாடியை போய் சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம உதயசூரியனுக்கே போட்டுட்டு போவோங்கிற முடிவை இதுவரை வாக்காளராகாத விஜய் அபிமானிகள் எடுக்கணும். அதற்கு வீகத்தோட ஸ்டாலின் எடுக்கணும் சொல்றீங்க, எடுப்பாங்களான்னு தெரியல. எடுக்கணும்ங்கிறது உங்களோட விருப்பம் இல்ல, அது எவ்வளவு இருக்கான்னு எனக்கே தெரியாது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு இல்ல, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. சீமான் அடிக்கிறாரு, சீமானியா அப்படி அடிக்கிறாருன்னா நீ அருந்ததியருக்காக நிற்கிற, நான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறேன், நான் மேல்பாதி மங்கல ஆலய நுழைவுக்காக நிற்கிறேன், உனக்கு சினிமாவில தான் நீ ஆலய நுழைவை பற்றி பேசுவ, நான் பஞ்சமநல மீட்புக்காக நிற்கிறேன், ஒன்னால அது நிற்க முடியாது, நான் மதுரை ஏர்போர்ட் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்காக நிற்கிறேன், உனக்கு இதுல சொல்றதுக்கு துணிச்சல் கிடையாதுன்னு தன் துணிச்சலை காட்டி விஜய மையமா வச்சு வளர்றதுக்காக சீமான் நிற்கிறாரு. ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகி தொடர் வெற்றியில இருக்கிறவர். விஜய்க்கு அபிமானிகள் எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடிக்கு பலமாயிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா சூப்பரா அதை பாக்குறாரு. எடப்பாடி விஜய் தனிச்சுன்னா தன்னை பாதிக்கும்னு விஜய நிலைகுலைய செய்யறாரு. இப்போ விஜய்க்கு டிஸ்ஆனஸ்ட் எனிமையா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். சீமான் ஆனஸ்ட், தம்பி நீ அடிபட்டு செத்து போவ, தமிழ் தேசியம் இல்ல திராவிடம் இல்ல, நடுவுல போய் அடிபட்டு போவனி அடிச்சுதான் விளையாடுறாரு. ஸ்டாலின் நீ மோடி பிரியங்காவை ட்ரீட் பண்ண மாதிரி தம்பி ஆதரவாளர்கள் உனக்கு ஓட்டு போட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, எடப்பாடிக்கு ஓட்டு போட்டக்கூடாதுன்னு டீல் பண்றாரு. ரொம்ப விஜய்க்கு எதிராக செயல்படுறது கிரீன் ஸ்னேக்கின் கிராஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, அது எடப்பாடி பழனிசாமி தான். நிறைவா திரு டிடிவி தினகரன் சொன்னதை வச்சே கூட முடியல. அதாவது அவர் இது போன்ற ஒரு கூட்டணி தாவேகாவுடன் அதிமுக, அதாவது அதிமுகவுடன் தாவேகா இந்த மாதிரி பொசிஷன் வர்றதன் மூலமா பாஜகவை கலட்டி விட்டுருவாரு திரு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தினகரன் சொல்றாரு. ஆண்டி அப்படி நடக்க போறது இல்ல, ஆண்டி எடப்பாடியா அவரு சொல்றாரு. ஆக்சுவலா அவரு இந்த மாதிரி எல்லாம் வருங்கிறதுனால தான் அதிமுக பாஜக கூட்டணி இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது. பட் பாஜகவை டிடிவி அந்த லைன்ல சொல்லல, எடப்பாடிக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த சொல்றாரு. பட் பாஜகவை பிடிக்காத ஆட்கள் வந்து பாஜக கலத்தி விட்டுக்கிட்டு தாவேகா எடப்பாடி சேர்த்தா என்னங்கிற ஒரு கருத்து தமிழ் உலகத்துல ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. எடப்பாடி தான் முடிவெடுக்கணும். ஆனா மக்களவையிலே முடிவெடுக்காதவர் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி வராருங்கிற அச்சத்துல தான் முடிவெடுத்தாருங்கிறது 100க்கு 100 உண்மை. தமிழுக்கு நல்லுறவுல உள்ள நேர்மையான பத்திரிகையாளர்கள் அவர் அன்னைக்கு பேசுனதும் திரும்ப அவருடைய செயல்பாட்டையும் பார்த்தா சீமானுக்கு அந்த மரியாதையை கொடுப்பாங்க. பட் கில்லிங் சைலன்ஸ்க்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு அந்த மரியாதையை யாரும் கொடுக்க மாட்டாங்க, என்ன தவிர. நன்றி. நன்றி.